யோசிச்சு பாருங்க, புதுசா ஒரு ஃபோன் வாங்குறீங்க. இந்த ஃபோன்ல இன்பில்ட்டாவே ஆதார் ஆப் இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க செப்பரேட்டா டவுன்லோட் பண்ணவும் தேவையில்லை. ஆனா உங்களுக்கு வேற எந்த சாய்ஸும் இல்லை. கேட்கறதுக்கு கன்வீனியன்ட்டா தான் இருக்கு. ஆதார் ஆப் ஃபோன்ல இருந்தா நல்லது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு உள்குத்தும் இருக்கு. இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஐடியாவை வச்சுதான் இந்திய அரசாங்கமும் உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெக் கம்பெனிஸான ஆப்பிள், சாம்சங், இன்னும் பல டெக் ஜெயின்ட்ஸ் எதிர்த்து நிக்கிறாங்க இந்த ஒரு ஐடியாவை நோக்கி. அப்படி இந்த ஆதார் ஆப் போன்ல இருக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை, இன்பில்ட்டா இருக்கிறதுல அப்படி தயாரிக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ஒரு ஆப் இன்பில்ட்டா போன்ல வந்து ரிலீஸ் பண்றதால நம்மளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, டெக் கம்பெனிஸ் எதுக்காக இதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அண்ட் இது மூலமா பிரைவசி செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது நம்மளை எப்படி பாதிக்கும், இந்த ஒரு ப்ராப்ளம் எந்த அளவுக்கான ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து ஒரு டீடைலையும் நீட்டா புரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஆதார் ஆப் போன்ல இன்பில்ட்டா வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது, எப்ப ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம். 2026 இந்த வருஷம் தொடங்கின முதல் மாசம் ஜனவரி மாசத்துல இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த டெக் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே சொல்றாங்க, ஆதார் ஆப் வந்து இன்பில்ட்டா உள்ளேயே இருக்கிற மாதிரி, அவங்க போனை சுவிட்ச் ஆன் பண்ணதும் ஆதார் ஆப் வர்ற மாதிரி நீங்க வச்சிருங்க, அவங்க செப்பரேட்டா டவுன்லோட் பண்ண தேவை இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை இந்திய அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. இந்த ஒரு ஐடியா இந்திய அரசாங்கம் யாருக்கு ப்ரோபோஸ் பண்றாங்கன்னா, UIDAI, ஆதார வந்து மேனேஜ் பண்ற அந்த ஒரு பாடி UIDAI, அவங்களுக்கு இந்த ஐடியாவை ப்ரோபோஸ் பண்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் கிட்ட ஆதார் இருக்கு, ஆனா அது இன்ஸ்டன்ட்டா ஆக்சஸபிளா இருக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஆதார் வேணும்னு கேக்குறாங்க, அது அந்த இடத்துல நம்ம வந்து ஜெராக்ஸ் காப்பியவோ இல்ல நம்ம ஆதார் கார்டையே மிஸ் பண்ணிட்டு வர சான்சஸ் எல்லாம் இருக்கு. அது மூலமா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. சோ எல்லாரோட போன்லயும் ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரியும் அதை நம்ம காட்டுற மாதிரியுமான ஒரு அப்ளிகேஷன் இன்பில்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதா இந்திய அரசாங்கத்தோட ஒரு நோக்கம். அண்ட் இதோட யூசேஜையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஆதாரோட யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல இந்த ஒரு ஐடியாவை UIDAIக்கு பிட்ச் பண்றாங்க நம்ம இந்திய அரசாங்கம் இந்த வருஷம் ஜனவரி மாசத்துல. ஏன்னா ஆதார் அப்படிங்கிறது இனி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஆதார்? ஒரு 12 டிஜிட் உள்ள பயோமெட்ரிக் ஐடென்டிட்டி சிஸ்டம் தான் இது. இந்த ஒரு ஆதார் கார்டுல தான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட், நம்மளோட ஐரிஸ் எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. இந்த ஆதார் கார்டு 100, 1000 கிடையாது, லட்சம், கோடி கிடையாது, 1.34 பில்லியன் இந்தியர்களை வந்து இந்த ஆதார் கவர் பண்ணியிருக்குன்னா பாருங்க. அதாவது 134 கோடி மக்கள் இந்த ஆதாருக்கு கீழே ஐடென்டிட்டியை வச்சிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஆதார் இருந்தால் மட்டும்தான் நம்மள பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், சிம் கார்டு இல்லை ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன், பேசிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேசிக் ஐடென்டிட்டி ஆதார் கார்டு. ஸோ ஜனவரி மாதம் வெளியில வந்து இந்த ஆதார் அப்ளிகேஷன் இதை எல்லாத்தையுமே இன்னும் கன்வீனியன்ட்டாக உருவாக்குற மாதிரி அந்த ஆதார் ஆப்பில் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், உங்கள் ஃபேமிலியோட ப்ரொஃபைல்ஸ் கூட நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரே இதில் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும், செக்யூரிட்டிஸை லாக் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய கன்வீனியன்ஸோட வந்தது தான் இந்த ஆதார் ஆப். ஃபர்ஸ்ட் ஜனவரியில் வந்ததும் ரொம்ப கன்வீனியன்ட்டா, ஓகே இது டிஜிட்டலா அமைஞ்சிருச்சுன்னா நம்ம நாட்டில் நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நம்ம தடுத்து நிற்பாட்டலாம், நிறைய இடத்துல அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா அமையும் அப்படிங்கிற எல்லாமே இந்திய அரசாங்கம் பார்த்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த ஒரு பார்வையில் அவங்க பார்க்கல. இந்த கன்வீனியன்ஸையும் தாண்டி உள்ள எந்த மாதிரியான ஒரு இன்டர்னல் வேலைகளை நாங்கள் பண்ண வேண்டி இருக்கும், அது மூலியமா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ் வந்து பார்த்தாங்க. அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ராங்கா இந்த ஒரு ஐடியாவை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரணம், பாயிண்ட் நம்பர் 1, ஹையர் காஸ்ட். இந்தியாவுக்குன்னு செப்பரேட்டா ப்ரொடக்ஷன் லைனை நாங்கள் உருவாக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இன்பில்ட்டா ஒரு ஆதார் 100 கோடி கணக்கான மக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்றதுக்கும் அதை வந்து இன்பில்ட்டா வச்சு இது பண்றதுக்கும் எங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ப்ரொடக்ஷன் லைன் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ். இப்போ இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தோட ஆப்புக்கே நம்ம வந்து போறோம், இல்லை வெப்சைட்டுக்கு நம்ம போறோம், அது எந்த அளவுக்கு ஸ்பீடா வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆதார் ஆப்பை இன்பில்ட்டா பண்றப்போ இதுல வந்து கொஞ்சம் டிவைஸ் ஸ்லோ ஆக
வாய்ப்பு இருக்கு, இதுல வந்து அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆக வாய்ப்பு இருக்கு, இது மூலமா இமிடியேட்டா அந்த யூசர் வந்து ஒரு இடத்துல ஆதார் கார்டை வந்து பிசிக்கலா கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ணி உள்ள போற மாதிரி இதுல அவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 3, முக்கியமான ஒரு பாயிண்ட், செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். பாஸ்ட்ல வந்து பல மாதங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆதார் கார்டை வந்து இன்பில்ட்டா பண்றதால சில செக்யூரிட்டி லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் டெக் கம்பெனியான ஆப்பிளா இருக்கட்டும், சாம்சங்கா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து இது இன்பில்ட்டா பண்றப்போ இல்ல வந்து இதை வைக்கிறப்போ டேட்டா லீக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா நம்ம நிறைய சந்திச்சாச்சு. என்னதான் அரசாங்கம் இது சேஃப் அப்படின்னு சொன்னாலும் கூட இது கம்ப்ளீட்டா சேஃப் கிடையாது. இதுல சில லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சர்னையுமே செக்யூரிட்டி ரீசன்ஸை வச்சிருக்காங்க. நாலாவதான ஒரு பாயிண்ட், நோ ரியல் பெனிஃபிட் ஆர்குமெண்ட். அப்படின்னா இப்போ மக்கள் வந்து சூஸ் பண்ணணும் அந்த ஒரு அப்ளிகேஷன் அவங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அதை பிளே ஸ்டோர் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணட்டும். ஏன் நம்ம இதை ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க இதுல மேண்டேட்டா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் ஸ்லைட்டா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேஜர் 4 ரீசன்ஸால இவங்களுக்கு அந்த டெக் சைட்ல நடக்கக்கூடிய அந்த பின்னாடி நடக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் காரணம் காட்டி இவங்க எல்லாருமே இந்த ஒரு ஐடியாவை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைவசி அப்படின்னு வரப்போ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நிறைய பேர் அதுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் அண்ட் அதோட ஓனரான அபார் குப்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கத்துக்கு மேபி இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவசியை டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கோ என்னமோ தெரியல. பட் ஆனா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பிரைவசி அப்படிங்கிறது போயிடும் அப்படின்னு அவர் கோட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறைய பேரும் இந்த மாதிரி தான் வந்து ரெலவெண்டா அந்த ஒரு பிரைவசி இஷ்யூக்கு குரல் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்பில்ட்டா வரப்போ முக்காவாசி கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கிட்ட போகும். ஸோ அதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அவங்க ப்ராடக்ட்ல மூலியமா, அது வந்து அரசாங்கத்துக்கு அந்த சில டேட்டாலாம் லீக் ஆகுது அப்படிங்கிறத அந்த கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு மேஜர் கன்சர்னா வந்து பாக்குறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்லணும்னா, போன வருஷம் 2025 டிசம்பர் மாசத்துல சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி எல்லா போன்லயும் இனிமே புதுசா நீங்க வாங்கக்கூடிய போன்ல சஞ்சார் சாத்தி ஆப் இருந்தே இருக்கும் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு மாசான கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க இந்திய அரசாங்கம். அதுக்கப்புறம் அந்த ஒரு டிசிஷனை வந்து ரோல் பேக் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ ஆதாரும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் வந்து ரோல் அவுட் ஆனதுக்கு உடனே ஒரு மாசான கிரிட்டிசிசம் அது சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மோர் ஓவர், மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்ட்னு சொல்லுவாங்க, இவங்க இந்த மாதிரி 6 முக்கியமான அப்ளிகேஷனையும் ரிக்வெஸ்டையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க. சோ அவங்க கோட் பண்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், we consistently oppose mandatory pre-installment. pre-installment அந்த ஒரு ப்ரீ இன்பில்ட்டா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மேண்டேட்டரியா இருக்கணும் அப்படிங்கறத நாங்க கண்டிப்பா தவிர்க்கிறோம், கண்டிப்பா அதை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ரஷ்யாவை தவிர வேற எந்த கண்ட்ரியுமே சில அப்ளிகேஷனை இன்பில்ட்டா மேண்டேட்டரியா வைக்கணும் அப்படிங்கறத சொல்ல கிடையாது. அதனாலே முக்காவாசி டெக் கம்பெனிஸ் யோசிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு நடுவுல UIDA என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஐடி மினிஸ்டர்ஸ் கிட்ட போய் கம்பெனிஸ் கிட்ட பேச சொன்னாங்க, கன்வின்ஸ் பண்ண சொன்னாங்க. இது ஜனவரி 13ஆம் தேதி நடந்துச்சு. அந்த ஒரு இதுக்கு ரெஸ்பான்ஸா தான் இப்ப ரீசெண்டா மார்ச் 10ஆம் தேதி MAIT மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தெளிவா இங்க பாருங்கப்பா, இது மூலமா பெரிய பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. அண்ட் இது மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் டெக் கம்பெனிஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், இது மேண்டேட் பண்ணணுமா அப்படிங்கறத திருப்பியும் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேக் ஸ்டோரி. இப்போ கரண்டா என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது வெறும் ப்ரொபோசலா மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் மேண்டேட்டரி ஆகல, ரூல் இன்னும் வரல. இது வந்து சில இடத்துல இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, சில இடத்துல ஒத்துக்க கிடையாது, நிறைய இடத்துல அப்போசிஷன் வந்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ரொபோசல் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஸ்டில் அண்டர் டிசிஷன்ல தான் இருக்கு. உங்ககிட்ட யாராவது வந்துட்டு அப்பா ஆதார்லாம் மேண்டேட்டரியா வச்சுக்கணும்பா, இனிமே வாங்குற போன்ல அதெல்லாம் இருக்கும்பா, அப்படிப்பா இப்படி பண்ணாங்கன்னா இட் இஸ் அப் டு யோர் டிசிஷன். ஆதார் ஆப் நீங்க வச்சுக்கணுமா வேண்டாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு டிசிஷன்ல தான் நீங்க தான் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனான சிச்சுவேஷன்ல தான் அவங்களுமே போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரூல் எதுவும் வர கிடையாது. ஸோ இங்க முக்கியமான கீ பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட், மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, UIDAI, ஐடி மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறது. அதில் கூட சேர்த்து இந்த ஆப்பிள், சாம்சங் மாதிரியான மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து லூப் ஹோல்ஸை கிராக் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுனா உண்டு. அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து முடிவெடுத்துக்க வேண்டாம், தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்ப வேண்டாம். ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி சஞ்சார் சாத்தி மாதிரி இது இந்த ஒரு ஐடியாவையும் ட்ராப் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இதை ரோல் அவுட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இதை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. விச் அகேன்
இதை நிறைய அப்போஸ் பண்றதுக்கு இன்னும் பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாகும் பின்னாடியே. அப்படி இல்லைன்னா இதை வந்து நெகோஷியேட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவாங்க. மேபி ஒரு யூசரா அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் இந்த ஆப்பை வந்து இருக்கட்டும், இந்த ஆப் இருக்கட்டும், ஆனா அது மேண்டேட்டரியா இன்பில்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத யூசர் டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறத வந்து அந்த ஒரு ஆப்ஷன்ல விட வாய்ப்பு இருக்கு. ஸோ எது நடந்தாலும் இந்த இதுக்குள்ள தான் நடந்தாகணும் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பட் ஆதார் அப்படிங்கிறது முக்காவாசி நம்ம எல்லாருமே 134 கோடி மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 12 டிஜிட் பயோமெட்ரிக் ஐடென்டிட்டி தான் அது. தயவு செஞ்சு இது எந்த இடத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அந்த எந்த இடத்துலையும் ஏமாந்து விட்டுட்டு வந்துடாதீங்க. ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்க டேட்டா வச்சு உங்களை எப்படி வேணாலும் ப்ளே பண்ண முடியும், எப்படி வேணாலும் ஸ்கேம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க அந்த சீரியஸ்னஸ் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அரசாங்கம் இந்த அளவுக்கு சீரியஸான ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் முக்காவாசி அந்த சேஃப்டியை நோக்கி தான் நாங்கள் பார்க்குறோம், கன்வீனியன்ஸை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியேஷன் தான். பட் டெக் சைட்ல இருந்து பார்க்குறப்போ அது ஒரு பின்னாடி நாங்கள் டெக்னிக்கலாக நாங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அது மூலமா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வாதத்தை அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க முடிவெடுக்கட்டும். பட் ஆனால் நீங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. இல்ல உங்க வட்டாரத்துல, உங்க மைண்ட்ல, இல்ல உங்களோட சுத்து வட்டாரத்துல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பத்தி நாடே பேச மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது நினைச்சீங்கன்னா அதையும் காமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. குரல் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.